கம்பெனியுடைய ஃபைனான்ஷியலோட ஸ்ட்ரென்த்த பார்க்கறதுக்கு முன்னாடி, அதனோட பிசினஸ் எப்படி இருக்கு? என்னென்ன செக்டர்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பிசினஸ் இருக்கு இவங்க ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கம்பெனியுடைய பிசினஸ் என்ன அப்படின்றது வந்து அதிலேயே இருக்கு. அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு எனர்ஜி ரிலேட்டடான பிசினஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமரராஜா வந்துட்டு என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரிஸ், ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் தான் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்னென்ன செக்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல ஆட்டோமொபைல்ஸா இருக்கட்டும், இல்ல டெலிகாம், ரயில்வேஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நம்மளோட வெஹிக்கிள்ஸ்ல வீட்ல இருக்கக்கூடிய யூபிஎஸ் இந்த மாரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேட்டரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த அமரராஜா. மோஸ்ட்லி இவங்க பேருக்கு வந்து லிட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து அதிகமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்துருந்தா லித்தியம் அயன் பேட்டரிஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளான்ட்டை வந்து தெலுங்கானாவில் போடுறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்த பியாகோ இந்தியா அந்த கம்பெனி கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தோம்னா 50 கண்ட்ரீஸ், அதாவது 50 நாடுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பேட்டரிஸை. அமரராஜா கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். என்னென்ன செக்டரில் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டெலிகாம் செக்டரில் வந்துட்டு 55% இவங்க வச்சிருக்காங்க. மித்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 45 அந்த பர்சன்டேஜ் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கு பார்த்தா மித்த கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து. இந்த டெலிகாமில் பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 55% வச்சிருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தா 60 வரைக்கும் போயிருக்கு. அந்த 2020 அந்த ரேஞ்சு கிட்டலாம் 60% வரைக்கும் ஓன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அந்த 55 வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோமொபைல் செக்டரில் அந்த ஃபோர் வீலர்ஸோட மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 35% அமரராஜா பேட்டரிஸ் கிட்ட இருக்குது. அப்போ வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எக்ஸிட் பேட்டரிஸ் நமக்கு மோஸ்ட்லி தெரியும். அவங்க ஒரு சிறப்பான காம்படிட்டர் இந்த ஆட்டோமொபைல் செக்டரில். நெக்ஸ்ட் வந்துட்டு டூ வீலர் மார்க்கெட்டில் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 15% மார்க்கெட் ஷேர் பார்த்துருந்தா டூ வீலரில் வந்துட்டு ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 வெறும் 12% இருந்ததை இப்போது 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர் வீலரில் ட்ரெண்ட் பார்ப்போம். ஃபோர் வீலரை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. 18 இப்போ வரைக்கும் 35% தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இருப்போம் எல்லார் வீட்லேயும் வந்து யூபிஎஸ் வச்சிருப்போம். அந்த பேட்டரிஸை சப்ளை பண்ணுறது அதனோட மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 32%. 2018 2019 வரைக்கும் டேட்டா இருக்குது. 32% வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெவன்யூ வைஸ் பிரேக்கப் பார்த்துருவோம். இந்த ரெவன்யூ வைஸ் பிரேக்கப்பில் பார்த்துருந்தோம்னா என்னென்ன கேட்டகரி இருந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் அந்த பேட்டரியில் டூ வீலர் பேட்டரி தனியாக இல்லை, ஃபோர் வீலர் பேட்டரி தனியாக இல்லைன்னு கிடையாது. மொத்தமாக சேர்த்து ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மட்டும் 98% வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் பேட்டரிஸ்லேருந்து மட்டுமே அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு யூபிஎஸ் ஹோம் யூபிஎஸ்ல பார்த்துருந்தோம்னா 1.4% ரொம்ப கம்மி தான். அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0.7% அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. லொக்கேஷன் வைஸ் பார்த்துருந்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் 50 கண்ட்ரி கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் 87% கான்ட்ரிபியூஷன் பார்த்தா இந்தியாவில் இருந்து மட்டும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் சேர்த்து 12% தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் வெர்டிகல்ஸ் என்னென்ன வெர்டிகல்ல இருந்துட்டு இன்கம் வந்துட்டு இருக்கு. இன்வெர்டர்ஸ் அதில் பார்த்தோம்னா 45%, இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் அதில் பார்த்துருந்தோம்னா 13%, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர்ஸில் அதாவது மற்றதுல இருந்து பார்த்தோம்னா 35%, டெலிகாம்ல இருந்து 9% இருக்கு. நம்ம டெலிகாம்லையும் இவங்க வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது அதனோட டேட்டா பார்த்தோம்னா 9% இருக்கு இந்த வெர்டிக்கல்ல. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்துருந்தா அமர்ராஜாவிலையும் ஷேர் இருக்கு, எக்ஸிட் பேட்டரிஸ் அதுலேயும் என்கிட்ட ஷேர் இருக்கு. இப்போது அமரராஜாவில் இருக்கக்கூடிய ஷேருடைய கவுண்ட் பார்த்துருந்தோன்னா 28 குவான்டிட்டி வச்சுருக்கேன். ஆவரேஜாக என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னா 556 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தா 1520 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஷேருடைய ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்துருந்தா 1500 ரூபா. அதாவது 556 ரூபாய்க்கு வாங்கினது 1520 ரூபா கிட்ட க்ரோ ஆயிருக்கு. கரண்ட் வேல்யூ மொத்தமாக பார்த்துருந்தா இப்போ என்ன வேல்யூவில் இருக்குன்னா 42,500 ரூபாயில் இருக்குது மொத்தமாக சேர்த்து. ப்ராஃபிட் மட்டும் பார்த்துருந்தோம்னா 26,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 172%. 172% க்ரோத் இருக்குது. ஒரே நாளில் இதை நம்ம வாங்கி வச்சது கிடையாது. இதனால தான் சொல்கிறோம் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எக்ஸிட் பார்த்தோம்னா 218% க்ரோத் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். அமர்ராஜா பேட்டரிஸை எப்பப்பெல்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், என்னென்ன ப்ரைஸ்லலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனோட பிரேக் டவுன் தாங்க இருக்குது. 2021 வாங்கியிருக்கேன். அதாவது டிசம்பர் மாதம் 2021 வாங்கியிருக்கேன். 10 குவான்டிட்டி 632 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்.
எத்தனை நாளாக என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்றதான் இந்த காலம் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. 972 நாள் வந்து என் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 2022 4வது மாதம் வாங்கியிருக்கேன். ஏப்ரலில் 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 565 ரூபாய்க்கு. நான் 600 ரூபாய்க்கு வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குறேன். அப்போ எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. நான் 630 ரூபாய்க்கு வாங்கினது 560 ரூபாயில் இருக்குது. அப்போது வந்துட்டு ஒரு 5 குவான்டிட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துருந்தோன்னா மே மாதம் 2022 அதுக்கு அடுத்த மாதமே திரும்ப குறைஞ்சிருக்கு. ஏன்டா 630 ரூபாயிலேருந்து 560 ரூபா வந்தேன், அதுவும் போதாதுன்னு சொல்லிட்டு 495 ரூபா மறுபடியும் இறங்குச்சு. அப்பையும் விடலையே, லெக்ஸ் தானே போச்சு, ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். போக போக பாருங்கள், கையில் காசே இல்லாத சுச்சுவேஷன். 3 குவான்டிட்டியில் வந்து 495 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துருந்தா அதுக்கு அடுத்த மாதம் 4, 5, 6ன்னு சொல்லி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 6வது மாதம் பார்த்தா கொஞ்சோண்டு ஏறி இருக்கு, ஒரு 5 ரூபா ஏறி இருக்கு, 5 ரூபா 10 ரூபா ஏறி இருக்கு, 504 ரூபாயில் இருக்கு. அப்போ ஒரு 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப 10th 2022 அப்போ வந்துட்டு என்ன பண்றேன், திரும்ப வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்டோபர்ல 487 ரூபா, இருக்கிறதுலே லோயஸ்ட். ஒருத்தனை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கு இந்த ஷேர். 487 ரூபா போகும்போது திரும்ப ஒரு 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். நான் இங்கே வாங்கணும் போதே ஐயோ குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இங்கே விற்றுருந்தனா லாஸ், இங்கே விற்றுருந்தாலும் லாஸ், நான் இங்கே விற்றுருந்தாலுமே லாஸ் தான் எனக்கு. சரி என்னடா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஹோல்டு பண்ணிட்டோம், 360 நாள் ஆயிடுச்சு, அப்பயும் பார்த்தா நமக்கு லாஸ்ட்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன்னா நான் அவ்வளோதான், நான் லாஸே புக் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் ஸ்டில் ஒவ்வொரு டைம் குறையும் போதும் ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆவரேஜாக வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 52% வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். 900 நாள் இருக்குது, ஐயோ இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் பார்த்துருந்தோன்னா ஆவரேஜ் 10% பார்த்தோன்னா நமக்கு 52% இருக்குது. அப்படி பார்த்தா சூப்பர். ஓவரால் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னா நாம தான் பார்த்துருந்தோம்ல, ஓவரால் பர்சன்டேஜ் 172% கிட்ட ஓவராலாக க்ரோ ஆயிருக்கு. 26,000 ரூபா ப்ராஃபிட் மட்டும். இது வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், உங்களை எல்லாரும் இந்த ஷேரை வாங்க வைக்கணுன்ற நோக்கமே கிடையாது. ஏன் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், கீழே இறங்கும் போது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனினா நாம் ஏன் குவான்டிட்டியை ஆட் பண்ணிகிட்டே போகணும் ஒவ்வொரு டைம் கீழே போகும்போது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் தான். சரி, ஏன் நம்ம ஒவ்வொரு டைமும் கீழே போகும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கமாக தான் இதை பார்க்குறேன். அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் குறையும் போது நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்து கடுப்பு கலப்பினது போதும். இப்போ இந்த கம்பெனி பார்த்தா 1520 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் பார்த்தோன்னா 28,110 கோடி பார்த்தா மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. பி ரேஷியோ வந்துட்டு 29ல் இருக்குது, 29.2. என்னடா பி ரேஷியோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நம்ம கம்பேரிசன் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, பி ரேஷியோ அதிகமாக இருக்குன்னா அதிகமாக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வேல்யூவேஷன் இப்போ வந்துட்டு ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸ் வந்துட்டு கடந்த ஒரு வருஷத்தில் 620 ரூபா 626 ரூபாயில் இருந்தது, 1500 ரூபா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 100%க்கு கிட்ட வந்துட்டு 100%க்கு மேலேயே வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. 3 வருஷத்தில் பார்த்தாலையும் அதே மூமெண்ட் தான் இருக்கும். 600 ரூபா 700 ரூபாயில் இருந்தது, 1500 ரூபா கிட்ட இருக்குது. 5 வருஷத்தில் பார்த்தாலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் அந்த 600 ரூபாயில் இருந்தது 1500 ரூபாயில் இருக்குது. அதுக்கு நான் இங்கேயே வாங்கியிருக்கலாமே, 2023 அக்டோபரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதுமேடா, நான் ஏன் இது வரைக்கும் வாங்கணும்னா யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்ம எந்த இடத்துல வாங்கினா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சிருந்தா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து வாங்கியிருப்பாங்க. 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த 978 ரூபா வரும்போது எல்லாரும் வித்துட்டு போயிருப்பாங்க. அப்படி யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் இங்கே வாங்கும்போது மார்க்கெட் கீழே விழுந்துருச்சா பயந்து வித்துட்டு போக தேவையில்ல. இங்கே 450 ரூபாயா அதில் கொஞ்சம் வாங்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போயிருச்சா சரி விட்டுரு, எதுவும் வாங்க தேவையில்ல. கீழே வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் வாங்கு, மேலே போகும்போது விட்டுரு, கீழே வரும்போது வாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் கீழே பாட்டமாக தொடும்போதும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். சரி, இப்போ பி ரேஷியோட மூமெண்ட்டை பார்த்தோன்னா நமக்கு கிளியராக புரியும். ஒவ்வொரு டைம் ப்ரைஸ் வந்து பீக்குக்கு போகும்போதும் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. இப்போது கொஞ்சோண்டு மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, அதனால வந்துட்டு பி ரேஷியோவும் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. 33ல் இருந்தது பி ரேஷியோ வந்துட்டு 29ல் இருக்குது. என்னடா பி ரேஷியோ குறைஞ்சிருக்கு அதிகமாகிட்டு இருக்குன்றே, பி ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ கொடுக்குற காசுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அந்த ரேஷியோ தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு பி ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வாங்கணும்னு அர்த்தம். பி ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மோஸ்ட்லி தனியாக அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறதுக்கு பதிலாக அந்த செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது கம்பேரிசன் பார்த்துருவோம்.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோம்னா அமரராஜா எனர்ஜி. அதனோட லைஃப் டைம் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது இப்போ என்ன ப்ரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு கம்பெனிஸோட டேட்டாவும் இருக்குது, அதனோட காம்படிட்டரோட கம்பெனிஸோட டேட்டா. கீழே வந்துட்டு என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இது பி ரேஷியோட காலம். இதனோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1500 ரூபாய் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா எக்ஸிட் பேட்டரிஸும் அமர்ராஜா பேட்டரிஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து 1500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு, எக்ஸிட் வந்து 491 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஷேர் வாங்குற காசுக்கு நான் இதில் 3 ஷேர் வாங்கிட்டு போயிடுவேன், ஜம்முன்னு போகணுடா, நான் எதுக்கு இதில் வாங்கணும், அது இல்லாமல் இதில் ப்ரைஸ் கம்மியாக வேறு இருக்குது, இது 1500 ரூபா போனால் சூப்பர் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த ப்ரைஸை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, அது எவ்வளோ ஏர்ன் பண்ணுது நம்ம கொடுக்குற காசுக்கு அப்படின்றதா கேம். அதனால எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்றதை பி ரேஷியோ வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இருக்கிறதுலே கம்மியான பி ரேஷியோ இருக்கிறது நல்ல கம்பெனி. இப்போ பி ரேஷியோ மட்டும் ஃபேக்டர் கிடையாது, இப்போ பி ரேஷியோவையும் நம்ம ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா பி ரேஷியோ வந்து 29 இருக்கு, அப்போ எக்ஸிட் பேட்டரிஸ் பார்த்தோம்னா 47 இருக்கு. அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு இதுதான் வந்து வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இது வந்துட்டு 3ல் இருக்கே பி ரேஷியோ, அப்போ இது வந்து என்ன சூப்பரான கம்பெனி, அப்படின்னா நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஃபேக்டரையும் பார்க்கணும் கம்பெனின்னு எடுக்கும்போது. இப்போது மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 28,000 கோடி, இது வந்துட்டு 41,000 கோடி இருக்குது. அதுவே நாம் பார்த்துருக்கக்கூடிய கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனி, வெறும் 455 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஒரு வேலை இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு செக்டரில் இருக்கலாம், இந்த கம்பெனி நான் ஃபுல்லாக இந்த கம்பெனி நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலை. இவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய கேட்டகரியாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க என்ன செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே செக்டர் இருக்கணும், நல்ல க்ரோத் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். பி ரேஷியோ சொன்னோம் அப்படின்றதுனால பி ரேஷியோ மட்டும் பார்க்கக்கூடாது. மார்க்கெட் கேப்பில் பார்த்தா நமக்கு கொஞ்சம் அடி விழுற மாதிரி இருக்குது. வெறும் 455 கோடின்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸ் பார்த்தோன்னா 32% இருக்குது. எக்ஸிட் பேட்டரிஸில் 45% இருக்குது, 46% இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து 65% இருக்குது. ஏன் இந்த கம்பெனி எடுத்தனா இது பி ரேஷியோ 3ல் இருக்குல்ல, அதனால தான். இயர் ஆன் இயர் நம்மளோட இந்த வருஷம் இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கும் போன வருஷம் இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது 16% வந்து க்ரோத் இருந்திருக்கு, நல்ல விஷயம். எக்ஸிட் பேட்டரிஸில் வெறும் 4% தான் க்ரோத். அதுவே நாம் பார்த்த இந்த கம்பெனியில் 8% வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் கம்மியாயிருக்கு, 8% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஆர்ஓசி பார்த்தோன்னா 17% வந்து வச்சுருக்காங்க, 17.7. ஆர்ஓஇ பார்த்தா 13.7 இருக்குது, சூப்பர். எக்ஸிட் பேட்டரிஸ் வந்து 9 இருக்குது, இதில் 6 இருக்குது. அப்போது வேல்யூவேஷனில் பார்க்கும்போது நம்ம தலைவன் தான் டாப்பில் இருக்கான், அமர்ராஜா பேட்டரிஸ். அப்படியே நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய இதை பார்த்தோன்னா ஆர்ஓசி வந்து 0.9ல் இருக்குது, ஆர்ஓஇ -2.4ல் இருக்குது. அப்போது என்னத்தான் ஏர்ன் பண்ணுற, என்னடா சம்பாதிக்கிற கொடுக்குற காசெல்லாம் வச்சு அப்படின்ற கேள்விக்கான பதில் கிடையாது. இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிடும். ஒரு ஃபேக்டரை மட்டும் பார்த்தா சூப்பர்னு தோணும், மற்ற ஃபேக்டரை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயையோ நம்ம தப்பு பண்ணுறோமே அப்படின்ற விஷயம் அப்போ தான் புரிய வரும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்தாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருந்துருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். சேல்ஸை பார்த்தோன்னா 2016 மார்ச்சில் பொறுத்த வரைக்கும் 4618 கோடி வந்துட்டு சேல்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவே இப்போ பார்த்தோன்னா மார்ச் 2024 பார்த்தோன்னா 11,260 கோடி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 12 மாதத்தில் பார்த்தோன்னா 11,600 அப்படின்னா சூப்பர். கம்பெனி வந்துட்டு 4,600லேருந்து 11,200 வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு. ஓகே, சேல்ஸை பார்த்து என்ன பிரயோஜனம், நம்ம ப்ராஃபிட்டை பார்ப்போம். 492 கோடியிலேருந்து 906 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆகிருக்கு. நல்லா ஒரு சிறப்பான க்ரோத் தான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் க்ரோத்தை காமிச்சது பார்த்துருந்தோன்னா 2024 மார்ச் தான். டிவிடெண்ட் ஈல்டு பே அவுட், அதாவது அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 20%. ஸ்டார்டிங்கில் வந்து 14% இருந்திருக்கு, சில டைமில் 29% வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது 20% கொடுக்குறாங்க. மேபி வந்துட்டு தெலுங்கானாலாம் நிறைய பிளான்ட் போடுறாங்க, நிறைய செலவு இருக்குமா இல்லையா, அப்போ அந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்ல வந்துட்டு கை வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பெனி வளர்ந்தா போதும், நம்மளோட ஷேர் ப்ரைஸ் க்ரோ ஆனால் போதும், கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணால் போதும். டிவிடெண்ட்டை கொடுத்து தான் நம்ம அந்த ஷேரை வாங்கணுன்றதுக்கான அவசியம் கிடையாது. டிவிடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த ஷேரை வாங்க கிடையாது. மோஸ்ட்லி க்ரோத் பர்பஸை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஈவி வருது இல்லை, அதுக்காக ஒரு பிளான்ட்டே கட்டிட்டு இருக்காங்க. அப்போது ப்ராஃபிட் வரும்போது பார்த்துக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ முக்கியமான விஷயம் என்னன்னா கம்பெனிக்கு கடன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2015 வந்து 0.04,
எந்த அளவுக்கு இந்த நம்பர் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பர். நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கடன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் பார்த்தோன்னா 0.04, இதெல்லாம் 0.0 வந்த போதே கடனெல்லாம் கிட்டத்தட்ட காலி தான். சொல்லிக்கிற மாதிரி கடனே கிடையாது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ தான். ஆர்ஓசி பார்த்தோன்னா 32.8 இருந்தது 17.3 குறைஞ்சிருக்கு. ஆர்ஓஇ பார்த்தோன்னா 24 இருந்தது 13 ஆயிருக்கு. என்னடா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா என்ன பண்ணுறது, குறைச்சிட்டு இருக்கானுங்க. அதே நம்ம மித்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே செக்டர் வைஸாக தான் குறைஞ்சிருக்கு. இவங்களோடது மட்டும் தனியாக குறையில. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், அந்த எக்ஸிட் பேட்டரிஸோட தான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு, இவங்களுக்கும் குறைஞ்சிருக்குன்னா மொத்தம் செக்டர் வைஸ் டிக்ளைன் தான். இண்டிவிஜுவல் கம்பெனி வைஸ் டிக்ளைன்னா போயாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன இந்த கம்பெனிக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, யாரையுமே வந்து இந்த வீடியோ வந்து வாங்குங்க, நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். என்னடா வாங்கணும் சொல்ல மாட்டீங்க, வாங்காதன்னு சொல்ல மாட்டீங்க, யார் வீடியோ போட்டாலே. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் மட்டும்தான் ஒரு ஷேரை வந்து வாங்கணும் விற்கணும்னு சொல்லணும். வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான பர்மிஷன் இருக்குது. நாங்களாம் யாரும் வந்து இந்த ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதனால ஜஸ்ட் நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பிஇ ரேஷியோ என்ன இருக்குது, ஆர்ஓஇ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்த டேட்டாவை கொண்டு வந்து ஒரு பேஜில் காட்டுவோம், ஒரு வீடியோவில் காட்டுவோம். இதெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். உட்காந்துட்டு ஒவ்வொரு டேட்டாவே எடுத்துட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பேக்கெண்டில் இருக்கிற டேட்டாலாம் கரெக்டானு சொல்லிட்டு இங்கே 1008 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மொத்த டேப்லையும் பார்த்துருந்தா அந்த கம்பெனியை பற்றின ரிசர்ச் மட்டும் தான் போயிருக்கும். இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஓகே இந்த கம்பெனியோடைய ஷேரில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் வீடியோவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 24 இருந்திருக்கு 2015. இப்போ அதனோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்துட்டு 49 ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குது. சூப்பர் தான். பி ரேஷியோ பார்த்தோன்னா 34 இருந்திருக்கு, அதுவே இப்போ 15 இருக்குது. பி ரேஷியோ குறைய நல்லதுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ 15 இருக்குது. நல்லது, இன்னும் குறைஞ்சா இன்னும் நல்லது. ப்ரைஸ் டு புக் இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்துட்டு 2 மடங்கு, அதனோட மொத்த அசட்டை விட 2 மடங்கு அதிகமான ப்ரைஸ்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அந்த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. மோஸ்ட்லி பி ரேஷியோ வந்துட்டு இப்படி இருக்கிறதே இனஃப் தான், இதுவே போதுமானது. ஓகே, இது வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ். இதில் வந்துட்டு நானும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இயர் ஆன் இயர் பார்த்துட்டோம். இதை காமிச்சிட்டு இருந்தோன்னா நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் சொல்லிட்டு இருந்தோன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். கம்பெனியோடைய ஓனர் வந்துட்டு எவ்வளோ ஷேர் வச்சுருக்காரு, ஃபாரினில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரொமோட்டர் கம்பெனியோட ஓனர்கிட்ட வந்துட்டு 32% வந்து கம்பெனியோட ஓனர் வச்சுருந்துருக்காரு இந்த கம்பெனியில் ஷேரை. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து 5% வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 9.1% வச்சுருக்காங்க. ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின்லேருந்து இந்த கம்பெனிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23.8, 23% வந்து ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் வேறு யாரும் கிடையாது, நாம தான். 28% வந்து நாம் வச்சுருக்கோம், பப்ளிக் கிட்ட இருக்குது. இது ஹிஸ்டாரிக்கலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எஃப்ஐஎஸ் கிட்ட பார்த்துருந்தா 45% இருக்குது மார்ச் 21. இதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, நாம் கூலாக இருக்கலாம். இதில் பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். ப்ரொமோட்டர் பார்த்துருந்தா பெரிய எந்த சேஞ்சஸும் பண்ண கிடையாது, இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காரு. 2022 28% இருந்ததை 32% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்போது ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி வளரப்போகுதுன்றது கம்பெனி ஓனருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இதெல்லாம். அப்போது கம்பெனியோடைய ஓனர் வந்துட்டு ஒன்றில் காசு போடுறாருன்னா அது வளர்ந்தா காசு போடுவார், வளரல ஊற்றிக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா காசு வெளியே எடுக்கிறதுக்கு பார்ப்பார். இப்போ இதில் காசை போட்டிருக்காரு, ஸோ கம்பெனி க்ரோ ஆகும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் 22 காசு போட்டிருக்கேன், கம்பெனியுடைய ஓனரும் 22 காசு போட்டிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, எனக்கும் ஓனருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு இவ்வளோ டேட்டாவை பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு போயிட்டு கையில் இருக்கிற மொத்த காசையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேனோ ஒவ்வொரு டைமுக்கு கீழே விழும்போதும் எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிகிட்டே போடணும், அதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வாங்கிட்டு தான் இருப்பேன். இப்போது இந்த டைமுக்கு அப்புறம் ஏன் வாங்கலான்னு கேட்டிருந்தா நிறைய ரீசன் இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு நானும் சும்மா ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவேன் இந்த கம்பெனியில். பல்காக போய் காசை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே போகும்போது ஐயோ குறையுதேன்னு சொல்லிட்டு நம்ம கத்தினாலும் சரி கதறினாலும் சரி அதுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே போச்சுன்னா சூப்பர் என்ஜாய் பண்ணிக்கலாம், கீழே விழுது அப்படின்னா
ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓனாக பிளான் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் உங்களோட சொந்த ரிசர்ச்சின் மூலயமாக வாங்குவது மிகவும் சிறந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.